கஷ்டம். திருவண்ணாமலை முன்னாடி எனக்கு இப்போதைக்கு தெரியல. ரெண்டு கேமரா வீடியோ வீடியோ அப்படியே என்னடு போட்டு விடுவோம். வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் குரூப்லையா? குரூப்பில் வச்சுருவேன். மொத்தம் குரூப் எனக்கு குரூப் எல்லாத்தையும் போட்டுருவேன். பெருமை போடு நல்லது தான். பெருமை தானே. பெருமாளை போய் பார்க்க பெருமை இல்லை பாருங்க. பெருமை கிடையாது. நாங்களாம் இவ்வளோ நடக்கிறோம்னா நீங்கள் சித்து மூட்டில் பொண்ணுக்கிட்ட உட்காந்துங்களான்னு நீ நல்லது பேசியா? நல்லது பேசுங்க. வந்து உட்காந்துக்கிறீங்க. அடுத்தவனை குறை சொல்லாத பல தடவை சொல்லி இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்க போதில்ல. பெருமையை மட்டும் பேச. அப்போ வயசான கூட வராங்க பாரு, அதுதான் தெய்வ சக்தி. அதை விட்டு அது இல்லை இது இல்லை. அவனுக்கு பிராப்தம் தான் அவன் வரப்போறான். அவனுக்கு பிராப்தம் இருக்கு. அவ்வளோதான். என்னங்க இதான் தண்ணி இந்த ஊரில் எங்கேயும் கிடைக்காத தண்ணி. தண்ணி நல்லா பார்த்துங்க. மழை தும்பூர் தீர்த்தம் தாண்டா ஐடியா குடிக்கிறப்ப இங்கே எடுக்கிற. இதான் பாதை. இந்த பாதையை பார்த்தோன்னு நல்லா இருக்குதுன்னு அங்கே இருக்கிற கரடு மூடாத பாதையெல்லாம் பார்க்கலையுங்க. நல்ல பாதையை பார்க்குறீங்க. இப்போ அடுத்தது கரடு மூடாத பாதையில் பிரேக் பண்ணி போடுறேன். திருப்பி வீடியோ பார்த்துக்குங்க. பிரேக் பண்ணி போடுறேன். ஆமாம் பிரேக் பண்ணுவோம். யூடியூப் சேனல் போல விட்டா. ஐயா இதான் தும்பூர் தீர்த்தம். சொல்லு. இது சாத்தாத்திரி மலையில் இருக்குது. திருமலையில் சாத்தாத்திரி மலையில் இருக்குது. 1008 பேர் வீடியோ போட்டாங்க. இது நம்ம குரூப்பில் போகிறதான வீடியோ. அதான் நம்ம குரூப்புக்கு இல்லை. அவங்க பார்ப்பாங்கல்ல. என்ன ரவி பண்ணி போட்டுருக்காங்க. அவங்க பார்ப்பாங்க. சாந்தனுக்கு போடுவேன். இது புஷ்பராஜி போட்டேன். அப்படியா? ஆமாம். புஷ்பராஜிக்கு ஆகாத. இது ஆகாது. சிவன் கோயிலுக்கு போகிறோம். அந்த துட்டு கொடுப்பாங்க தெரியும் உனக்கு. உனக்கு தெரியும் அவரை பற்றி புஷ்பராஜ் பற்றி. நீ பெருமாள் கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கா. இது பெருமாள் கோயிலுக்கா? நம்ம பெருமாள் ஒன்று கேட்பா வந்தாலும். பெருமாள் கோயிலுக்கு போகிறேன்னா அந்த திட்டு வந்தாலும் புஷ்பராஜ். அதே நீ சிவன் கோயிலுக்கு போகிறனான்னு காசு கட்டினு வச்சுக்கா. போய்ட்டு அப்போ வந்தால் எவ்வளோ வேணும் அட்வான்ஸு? தான் அப்போ அட்வான்ஸ் பாக்கெட்லேருந்து அப்போ கையில் எடுத்து அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துருவாரு. ஃப்ரீயாக கிடையாது. அட்வான்ஸ் கொடுத்துருவாரு. ஆஃபீஸுக்கு போய் வாங்க சொல்லுவாங்க காசு கேட்டக்கா எல்லாரையும். நான் அவரோட நோபிகளையும் அப்படி தான் வாங்கிடுவோம். அவங்க அவர்களையும் அப்படி தான் வாங்கிடுவோம். நம்ம என்னக்கா 2000 கேட்டாங்க 3000 கேட்ட கொடுத்துருவாங்க. ஆமாம். அது அங்கே சொல்ல மாட்டாங்க. நம்ம போய் சொல்லணும். 1 ரூபா தான் மொத்தமாக கொடுத்துருவான் சம்பளம் எனக்கு. மணி அங்கே கேஷியரு. என்ன மணி அப்படின்னாக்கா என்னண்ணா ஏன்பா 3000 ரூபா வாங்கிடும்பா நான் புஷ்பாதிக்கல சொல்லி அது சொல்லலாம். அவர் எப்படி 3000 எண்ணூறு கறி கொடுத்துட்டு ரிட்டர்ன் கொடுத்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? எது அவரோட கொடுத்துனா சொல்லி அது நான் சொல்லிட்டேன். உடனே ஃபோன் பண்ணி நான் நீ 3000 வாங்க கொடுத்துட்டான் ரவி. நான் மறந்தே போட்டு ரவி நான் சொல்கிறதுக்கு. சரி கொடுத்துட்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவ்வளோதான் தீர்ந்து போச்சுக்கார. அதனால தான் நம்பிக்கை என் மேலே கேட்டு அவுட் பண்ணுற லாட்ரு மூலம் கூட எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க சன்மாக ட்ரான்ஸ்போர்ட்டில் அடுத்தது கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ கூட வேலை இருந்தால் சொல்கிறேன் வான்றாங்க. கல்மாட்டை ரெடி பண்ணால் கூப்பிட்றேன். நோபி நான் கூப்பிட்றேன் செஞ்சு விட்டு போ எனக்கு. வீடியோ போட போறியா?